சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாக குழுவின் 2வது ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாக குழு கூட்டமானது தற்போது முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் புவியியல் சார்ந்த பல்வேறு நிபுணர்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் ஆகியோர் இருக்கிறார்கள். குறிப்பாக காலநிலை மாற்றத்தினால் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குறிப்பாக திடீரென்று அதிக அளவில் பெய்யக்கூடிய மழை மற்றும் நிலச்சரிவு போன்ற பேரிடர்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆகியவை காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகிறது. இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் மற்றும் அதற்காக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விரிவாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ளுதல், அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்ளுதல் என்பது தொடர்பாகவும் விரிவாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் முதல் கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தற்போது 2வது கூட்டம், இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு ஆலோசனைகளானது நிபுணர்கள் வழங்க இருக்கிறார்கள். அந்த ஆலோசனையை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் வருங்காலங்களில் இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு அரசு எடுக்கப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன என்பதை தமிழக அரசு முடிவு செய்ய இருக்கிறது. அதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.